ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜெஸி ரைஸ். இப்ப இருக்கிற இந்த டைமில நிறைய வயசானவங்க சொல்லி புலம்புற ஒரு விஷயம் உண்டு. அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு பொறுமையே இல்ல. அவங்க எல்லாத்துலயும் ஸ்பீடா இருக்காங்க. எல்லாமே உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு வெயிட் பண்ற பொறுமையோ, வெயிட் பண்ணா தான் எதுவும் ஒழுங்கா கிடைக்கும் அப்படிங்கிறதோலாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையும் அதுதான். ஆ நானே நெறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். எல்லாரும் சொல்றாங்க, "அத்தன க அ ம மாசம்லாம் வெயிட் பண்ண முடியாது ஆன்டி. எனக்கு டக்குனு இந்த வேலை முடியணும்." அப்படின்னு சொல்றாங்க. அ படிச்சு முடிச்சு வெளிய வந்ததுமே லட்சக்கணக்கில வேலை வேணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. வேலை கிடைச்சதுமே ஒரு பெரிய வீடு வாங்கிரணும். ஒரு நல்ல இடத்துல ஒரு பொண்ண கட்டிரணும் அப்படின்னு எல்லாமே உடனுக்கு உடன் நடக்கணும். இன்ஸ்டன்ட் உலகம். எதை எடுத்தாலும் அதுதான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ராசஸிங் டைம்னு ஒண்ணு உண்டு. இன்குபேஷன் டைம் ஒண்ணு உண்டு. நாம சில விஷயங்களுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகும் அப்படிங்கிறத நெறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா உண்மை அதுதான். நம்மளால நெனைச்சா மாதிரியெல்லாம் ஸ்பீடா போக முடியும். முடியாது. ஏன்னா, சில விஷயங்களுக்குன்னு நீங்க என்னதான் ரோட்ல ஸ்பீடா போனாலும், ஒரு சர்டன் டைம் எடுக்கும் ஒரு ஊருக்கு போய் சேர. இல்லையா? இல்லையானா நீங்க ஃப்ளைட்ல போலான்னு சொல்லலாம். அது அத விட வேகமா போகும் அப்படின்னு. ஆனா ஃப்ளைட் ஏறுறதுக்கும், இறங்குறதுக்குமான வசதிகள்லாம் அங்க இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல ஏதாவது ஒரு ஊர்ல போய் இறங்கி அங்கேருந்து தான் போவீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நேரம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வொர்க்கிங் டைமு, ப்ராசஸிங் டைம்னு ஒண்ணு இருக்க தான் செய்யுது. ஆகையினால கண்டிப்பா வேகமா செஞ்சா தான் அல்லது இம்மீடியட்டா ரிசல்ட் வந்தா தான் லைஃப் நல்லாருக்கும் அப்படின்னு நெனைக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் காத்திருங்க. நம்ம எல்லாத்துக்குமே கவனிக்கிறோம். ஒரு ஷெட்யூல் போடுறோம். இந்த ஷெட்யூல்ல இப்படித்தான் நடக்கணும். இது இப்படி தான் வரும். அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கு. நம்ம யாருமே 1ஆம் கிளாஸ்லேருந்து நேரடியா 10ஆம் கிளாஸ் போகறதுக்கு விரும்புறது இல்ல. முடியாது. பிராக்டிகலா அது முடியவே முடியாது. அங்க போய் நம்ம பேசுறோமா? இல்ல, இல்ல. நான் நேரா 10த் ஸ்டாண்டர்ட் போய்க்கிறேன். எனக்கு அறிவு இருக்குன்னு நம்ம பேசுறோமா? இல்லல்ல. அந்த டிசிப்ளினுக்குள்ள வர்ற நாம, ஒரு வெற்றிக்காகவோ, ஒரு 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 சாதனைக்காகவோ, நாம கொஞ்சம் வெயிட் பண்றதுல என்ன தப்பு? அந்த வெற்றிக்கு நம்மள நாம தயார்படுத்திக்கணும். அந்த வெற்றிக்கு தேவையான உழைப்பு நம்மகிட்ட இருக்கணும். அப்படிங்கும்போது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு 25 வயசு பையன்கிட்ட இருக்கிற அறிவும், அனுபவமும் 40 வயசு பையன் மனுஷனோட கம்பேர் பண்ணும்போது வேற மாதிரியா தான் இருக்கும். அவரோட அனுபவம் வேறையா இருக்கும். இல்லையா? நிச்சயமா அதில நம்ம இது குறையே சொல்ல முடியாது. இந்த பையன் அளவுக்கு இல்லாம, அவரு எங்கேயோ உயரத்தில இருப்பாரு. அவருடைய நிலைமைக்கு இவனால வரம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலா அவருக்காக அவர விட நான் நெறைய படிச்சிருக்கேன். ஆகையினால எனக்கு எல்லாமே இப்பவே வேணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயம் இல்ல. கண்டிப்பா நம்ம இந்த விஷயங்கள புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டன்ட் உலகம் இது. சாப்பாட்டு பொருள் எல்லாமே இன்ஸ்டன்ட்டா கிடைக்குது. வேலைகளுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குது. ஆகையினால இளைஞர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாமே வேகமா நடக்கணும். ஸ்லோவா இருக்கிறதுங்கிறது தப்பு. அதெல்லாம் தேவையே இல்ல. வேஸ்ட்டு. நம்ம ஃபாஸ்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு அததுக்குன்னு ஒரு டைம் பீரியட் உண்டு. அது ப்ராசஸ் ஆறதுக்கு. அதுக்காக நம்ம காத்திருக்க தான் வேணும். அந்த பொறுமைய நாம நமக்குள்ள வளர்த்து தான் ஆகணும்.